ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு வெங்காய குஸ்து. இதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஆனால் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த வெங்காய குஸ்து இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 ஸ்பூன் கடுகுளுத்தரிசி சேர்த்து பொரிய விட்டுடுங்க. கடுகு நல்லா பொரியிற டைமில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை. இந்த ரெசிபி நம்ம நல்லெண்ணெயில் செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெயிலே செய்யுங்க. நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. இது இந்த வெங்காய குஸ்துக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். பெரும்பாலும் நம்ம இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி கூட செய்வோம். நம்ம அந்த டைமில் இதில் அதிகமாக பட்டை கிராம்போ இல்லை கரம் மசாலாவோ சேர்க்காதீங்க. அதை சேர்த்து நம்ம செய்யும்போது ஒரு 2 மணி நேரத்தில் நமக்கு நெஞ்செரிச்சலை கொடுக்கும். அது நைட்டு தூங்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நைட்டில் நீங்கள் செய்கிறீங்கன்னா இதில் பட்டை கிராம்பும் கரம் மசாலாவும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன அளவு துண்டு அளவுக்கு சேர்த்தாலே போதும். இதுக்கோட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இதில் 4 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்க சோம்பு, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நம்மளோட ரெசிபிக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. நல்ல பெரிய தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காய குஸ்துக்கு வெங்காயம் நிறையா இருக்கணுங்க, தக்காளி கம்மியாக இருக்கணும். அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்தா போதும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த அளவுக்கு நம்ம 1/4 கிலோ வெங்காயம் சேர்க்குறோன்னா அதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போ தான் நம்மளோட வெங்காய குஸ்துக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 நாளைக்கு வெளியில் எங்கன்னா ட்ராவலிங்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இப்போ இதில் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கலந்துட்டு தட்டு போட்டு மூடி தீயை சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு 2-3 தடவை கலந்து விட்டிங்கனாலே நல்லா வெந்துடும். இப்போ இந்த அளவுக்கு மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா 5 நிமிஷம் வேக விட்டுடுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வெங்காய குஸ்து. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இந்த சர்க்கரை சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காய குஸ்து ரெடி. இது சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.